Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.6ல question number 12 வாங்க question குள்ள போலாம். Prove that sin x plus sin 3x plus sin 5x plus sin 7x divided by cos x plus cos 3x plus cos 5x plus cos 7x equal to tan 4x. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LHS equal to RHSன்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தனித்தனியாக சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம LHSல இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு RHSன்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா sin x ப்ளஸ் sin 3x ப்ளஸ் sin 5x ப்ளஸ் sin 7xன்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8 வர மாதிரி எடுத்து எழுதிக்க போகிறோம். அப்போ தான் நம்மளால் இந்த ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ 8 அப்படின்னா ஸோ நீங்கள் எக்ஸ் கூட 7x ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வந்துடும். அதே மாதிரி 3x கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். ஸோ இது ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு tan 4x கொடுத்துருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக 4x வர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அப்போது sin x ப்ளஸ் sin 7x ப்ளஸ் sin 3x ப்ளஸ் sin 5x. ஸோ இதுக்கு நீங்கள் தனித்தனியாக இப்போ ப்ராக்கெட் போட்டுட்டீங்க அப்படின்னா இது மட்டும் பாருங்கள். இப்போ sin c ப்ளஸ் டி மாதிரி இருக்குது, இங்கே ஒரு sin c ப்ளஸ் டி மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் sin c ப்ளஸ் டி ஃபார்மில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ தனித்தனியாக அப்ளை பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ண போகிறோம், இந்த ப்ராக்கெட்டுக்கு ஒரு தனி ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு sin c இல்லையா, அப்போது sin c ப்ளஸ் டி இல்லையா, அப்போ 2 sin c ப்ளஸ் டின்னும் போது உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 7x டிவைடட் பை 2. அதே மாதிரி காஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எது பெரிய நம்பரோ அதை போட்டுக்கோங்க. ஏன்னா காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு தீட்டான்றதுனால. அப்போ நான் இதை வந்து 7x மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? டிவைடட் பை 2. அதே மாதிரி அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 3x சைன் போட்டுக்கணும் முன்னாடி. ஸோ 3x ப்ளஸ் 5x டிவைடட் பை 2. அதே மாதிரி காசுக்கு வந்து பெருசாக ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ 5x மைனஸ் 3x டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 sin, ஸோ 1 + 7 வந்து 8 டிவைடட் பை 2 வந்து 4. ஸோ 4x cos 7 minus 1 வந்து 6 டிவைடட் பை 2 வந்து 3x ப்ளஸ் 2 sin 3 + 5 வந்து 8. ஸோ 8 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4x cos 2 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ cos xன்னு வந்துடும். ஓகேங்களா? இதுலேருந்து எதையாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ எடுக்கலாம். அதாவது 2 sin 4xை காமனாக எடுத்துடுறேன். அப்போ எடுத்துட்டேன்னா உள்ள உங்களுக்கு cos 3x ப்ளஸ் cos xன்னு வந்துடும். ஸோ இது வந்து நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன் நியூமரேட்டரை. அடுத்தது இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டரில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos x ப்ளஸ் cos 3x ப்ளஸ் cos 5x ப்ளஸ் cos 7xன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் சொன்ன மாதிரி பாருங்கள், நான் 8 வர மாதிரி எழுத போகிறேன். அப்போது cos x ப்ளஸ் cos 7x எழுதிக்கலாம் ப்ளஸ் cos 3x ப்ளஸ் cos 5xன்னு எழுதிக்கிறேன். இதுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு cos c ப்ளஸ் cos d மாதிரி இருக்குது. ஸோ cos c ப்ளஸ் cos d ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 cos c ப்ளஸ் d பை 2 cos c மைனஸ் d பை 2. அதில் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2 cos, இதில் பார்த்தீங்க அப்படின்னா x ப்ளஸ் 7x டிவைடட் பை 2. அதே மாதிரி cos பெரிய நம்பரை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. அப்போ 7x மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு. அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் 2 cos 3x ப்ளஸ் 5x டிவைடட் பை 2 cos, இதுலேயும் பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ 5x மைனஸ் 3x டிவைடட் பை 2. அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், அதில் வந்து cos மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் தீட்டான்றதுனால இது வந்து உங்களுக்கு மைனஸ் சைன் காஸில் அஃபெக்ட் ஆகாது. இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2 cos 8 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x ஆகிடும். 6 டிவைடட் பை 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு cos 3xன்னு வரும் ப்ளஸ் 2. அதே மாதிரி 8 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு cos 4x
2 divided by 2 பார்த்தீங்கன்னா 1, ஸோ cos xன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ எதாவது காமனாக வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ 2 cos 4xை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே உங்களுக்கு cos 3x ப்ளஸ் cos xன்னு இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ வந்து 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். 2 and 2 கேன்சல் ஆகிடும். ஸோ sin by cos is nothing but உங்களுக்கு tan. ஸோ tan 4x. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட RHS. சரிங்களா? ஸோ hence proved அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. 13th சம் பார்க்கலாம். 13th சம் prove that sin 4a minus 2b plus sin 4b minus 2a divided by cos 4a minus 2b plus cos 4b minus 2a equal to tan a plus b. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம LHS equal to RHS அப்படின்றத தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்து எழுதிக்கலாம். மேலே இருக்கிற நியூமரேட்டரை பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா, அதாவது இதை டோட்டலாக நீங்கள் சின்னு எடுத்துக்கோங்க. அப்போது sin c ப்ளஸ் இதை டோட்டலாக உங்களுக்கு டின்னு எடுத்துட்டிங்கன்னா sin d. ஸோ sin c ப்ளஸ் sin d மாதிரி இருக்குது. அதுக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? 2 sin, இப்போ நியூமரேட்டர் அதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். சிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 4a மைனஸ் 2bன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி டி, சி ப்ளஸ் டி இல்லையா, டிக்கு பதிலாக நான் எழுத போகிறேன்னா 4b மைனஸ் 2aன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ டிவைடட் பை 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸில் வரும். ஸோ காஸ் சியை நம்ம எழுதிக்கலாம். அப்போ சிக்கு பதிலாக நான் என்ன எழுதணும்? 4a மைனஸ் 2b எழுதணும். டிக்கு பதிலாக மைனஸ் 4b ப்ளஸ் 2aன்னு எழுதணும். ஓகேவா? இங்கே ஏன் நான் மைனஸ் 4b எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் வந்து இங்கே டோட்டலாக உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு தான் இங்கே எழுதணும். ஓகேங்களா? அதனால தான் நான் அது வந்து மைனஸ் 4b ப்ளஸ் 2aன்னு எழுதியிருக்கேன். ஸோ டிவைடட் பை 2. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டரில் பாருங்கள், டினாமினேட்டரில் இது வந்து ஃபுல்லாக சின்னு எடுத்துக்கோங்க, இதை ஃபுல்லாக டின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது வந்து காஸ் சி ப்ளஸ் காஸ் டி மாதிரி இருக்குது. காஸ் சி ப்ளஸ் காஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு 2 cos c ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2. அந்த ஃபார்முலாவில் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணோன்னா நமக்கு 2 cos சிக்கு பதிலாக நான் என்ன எழுதணும்? 4a மைனஸ் 2b ப்ளஸ் 4b மைனஸ் 2a டிவைடட் பை 2ன்னு எழுதணும். அதே மாதிரி காஸ் 4a மைனஸ் 2b, அடுத்ததில் மைனஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். ஸோ மைனஸ் 4b ப்ளஸ் 2aன்னு ஆகிடும் டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2வையும் கேன்சல் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா சைன் 4a இருக்குது, 4a மைனஸ் 2a பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2a மைனஸ் 2b ப்ளஸ் 4b இருக்குது. அப்போது உங்களுக்கு ப்ளஸ் 2bன்னு கிடைக்கும் டிவைடட் பை 2. அதே மாதிரி காஸ் பார்த்தீங்கன்னா 4a ப்ளஸ் 2a வந்து 6a, 2b மைனஸ் 2b ப்ளஸ் 2b பார்த்தீங்கன்னா அது மைனஸ் 6bன்னு வரும் டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை, கீழேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கீழே பண்ணும்போது உங்களுக்கு காஸ் 4a மைனஸ் 2a பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2a ப்ளஸ் மைனஸ் 2b 4b பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 2b டிவைடட் பை 2 காஸ் 4a ப்ளஸ் 2a வந்து 6a, 2b மைனஸ் 4b வந்து மைனஸ் 6b டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ உங்களுக்கு எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. இதுவும் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன ரிமைனிங் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போது சைன் 2வை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 2a ப்ளஸ் b டிவைடட் பை 2 டிவைடட் பை காஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2வை காமனாக எடுத்துக்கலாம். அப்போது 2a ப்ளஸ் b டிவைடட் பை 2ன்னு இருக்குமா? இதில் பாருங்கள், இந்த 2வும் கேன்சல், இந்த 2வும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் சைன் a ப்ளஸ் b இருக்குது டிவைடட் பை காஸ் a ப்ளஸ் b. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ காஸ் பை சைன் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் டேன். ஸோ டேன் a ப்ளஸ் b. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.